ஹர்திக் பாண்டியாக்கு மட்டும் எங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து அவருக்கு போய் இந்த அளவுக்கான கஷ்டங்கள்லாம் ஏன் தான் வருதுன்னு தெரியல. அது நான் என்னன்றது உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். கீழே இருக்க ஃபாலோ பட்டன் தட்டி விட்டுறீங்களா? இந்த சீசன்ல மும்பை பாத்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் மோசமா விளையாடி தோத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டா ஹர்திக் பாண்டியா சொன்னாங்க. ஏன்னா அவர் தான் தோத்த மேட்சஸ் எல்லாம் கேப்டன்சி பண்ணது. அதனாலே அவர் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு கேப்டன்சில இருந்து டிராப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து மும்பைக்கு கேப்டன்சி பண்ண வந்து சூரியகுமார் யாதவ் ஒரு மேட்ச் கம்பேக் கொடுத்து வின் பண்ணி கொடுத்தாரு. இன்னொரு மேட்ச் கடைசி கிட்ட வரைக்கும் விளையாடி வந்து தோத்தாங்க. அதுக்கடுத்து பும்ரா ஒரு மேட்ச்ல கேப்டன்சி பண்ணிருந்தாரு. அந்த ஒரு மேட்ச் எம்ஐ பாத்தீங்கன்னா வெறித்தனமா விளையாடி வச்சிருப்பாங்க. இதனால இவங்க ரெண்டு பேரோட கேப்டன்சி பார்த்து எம்ஐ ஃபேன்ஸ்ல ரொம்பவே சந்தோஷப்பட்டிருந்தாங்க. ஏன்னா எம்ஐ தோத்துனே இருந்தாங்க, ஆனா இப்ப ஜெயிக்கிறாங்களே அப்படின்னு. ஆனா இப்ப நடந்த எம்ஐ வர்சஸ் கேகேஆர் மேட்ச்ல திரும்பவும் ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா கேப்டன்சில கம்பேக் கொடுத்தாரு. இதனால இவர் கம்பேக் கொடுத்ததுனால இல்லன்னு எனக்கு தெரியல, இந்த ஒரு மேட்ச்ல எம்ஐ பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா விளையாடினாங்க. பேட்டிங்ல நல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்தவங்க டக்கு டக்குன்னு அவுட் ஆனாங்க. அதனாலே 147 ரன்னை கேகேஆருக்கு டார்கெட்டா கொடுத்தாங்க. ஃபீல்டிங்கும் ரொம்ப மோசமா போனானுங்க, பவுலிங்கும் சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த ஒரு மேட்ச் விளையாடி தோத்தானுங்க. எம்ஐ இந்த அளவுக்கு ஒரு கேம் பிளே விளையாடுறது யார் மேல தப்பு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, நீங்க கரெக்டா சொல்றீங்களா